ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி முழுசாக சேர்த்துருக்கேன், நீங்கள் கட் பண்ணினாலும் சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்றேன். 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதோட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதோட பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. புதினா மல்லி இலை எல்லாம் எண்ணெயிலே வதக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். பிரியாணிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துடலாம். மூணுலேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுக்கேன், அதனால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு பாயில் ஆக விடுங்க. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்றேன்.
மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைஸ் அழகாக குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய காளான் பிரியாணி. பாருங்கள் அடி பிடிக்காமல் எவ்வளோ அழகாக குக் ஆகி வந்திருக்குன்ட்டு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமைச்சதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.